ஹாய் குட் ஈவினிங் காய்ஸ். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மம்மாஸ் கேரை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு என்னென்னலாம் கேர் நம்ம எடுத்துக்கணும், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு ரெண்டுமே நார்மல் டெலிவரி. ஸோ அதனால் எனக்கு சிசேரியன் ஆனதுக்கப்புறமேட்டு என்னென்னலாம் உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் எனக்கு தெரியாது. ஸோ நான் நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறமேட்டு என்னென்னலாம் நீங்கள் கேர் எடுத்துக்கணும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் அது கொஞ்சம் கனெக்டட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அவங்களோட அழகான மெமரிஸ்லாம் அது மறுபடியும் ரீகால் ஆன மாதிரிலாம் என்கிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும் போது. ஓகே, நம்ம வந்துட்டு இன்றைக்குள்ளார டாபிக்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெலிவரி நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே நம்மளுக்கு கீழே வந்துட்டு குழந்தை வர டைமில் அந்த ஹெட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கோட அந்த போர்ஷனை வந்துட்டு லைட்டாக கட் பண்ணுவாங்க. ஒரு 3 to 4 ஸ்டிச்சஸும் இருக்கும் நம்மளுக்கு அந்த இடத்துல. ஃபஸ்ட்டு நம்ம கேர் கொடுக்க வேண்டியது அந்த ப்ரைவேட் ஏரியா, அந்த ஸ்டிச் பண்ண அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மம்மாஸ். ஓகே, ஏன்னா அந்த ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பரான வந்துட்டு நீங்கள் மெடிசன் இன்டேக் எடுத்துக்கிறதா இருந்தாலும் அங்கே ஒரு ஆயின்மெண்ட் தருவாங்க, அது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அது கரெக்டாக நீங்கள் ரொட்டீனாக பண்ணி போனீங்கன்னா வித்தின் 4 to 5 டேஸில் வந்துட்டு அந்த ஸ்டிச்சு தன்னாகவே வந்துட்டு காஞ்சி வந்துட்டு அது விழுந்துடும். அது தன்னா அப்படி தான், ஸ்டிச் கட் பண்ண தேவையில்லை, அது தன்னா வந்துட்டு காஞ்சி விழுந்துடும் அது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் கேர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நர்ஸே உங்களுக்கு வந்து அந்த ப்ரைவேட் ஏரியாவில் உங்களுக்கு ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணி தருவாங்க. இல்லைனா எனக்கு ஆயில்மெண்ட் அவங்களே தான் பண்ணி தந்துருந்தாங்க. அப்படி இல்லைனா அவங்க தருவாங்க, நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் 3 டைம்ஸுமே வந்துட்டு ஆயில்மெண்ட் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல. அப்புறம் நீங்கள் வந்துட்டு பெயின் கில்லருக்கான மெடிசனும் தருவாங்க. பெயின் கில்லர் டேப்லெட்டும் ஒரு 2 டேஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு லிக்விட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஃபுட் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டிச் இருக்கிறதுனால நீங்கள் மோஷன் போகும்போது பெயினாக இருக்கும். அதனால் சாலிட் ஃபுட் எடுத்துக்காதீங்க, லிக்விட் ஐட்டம் ஃபுட்டாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. அப்போ உங்களுக்கு இந்த மோஷன் போகும்போது வந்துட்டு அந்தளவுக்கு பெயின் இருக்காது. ரொம்ப டைட்டாக மோஷன் போகும்போது தாங்க முடியாத பெயின் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்டிச் இருக்கிறதுக்கு சாலிடாக உங்களுக்கு 7 டேஸ் ஆச்சு எடுக்கும் அது காஞ்சு நீங்கள் பேக் டு நார்மல் ஆகிறதுக்கு. ஓகேவா, இதில் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டேன். இனி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன கேர் கொடுக்கறது, எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி தந்தது, நம்ம நல்ல சுடு தண்ணியில் வந்துட்டு கல்லுப்பு, அது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து அதில் போட்டுட்டு நம்மளுக்கு அந்த சூடு தாங்கணும், அந்த ஹீட் நம்மளால் தாங்க முடிகிற அளவுக்கு ஹீட்டை, ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிற வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நம்ம உட்காந்து அந்த தண்ணியில் உட்காந்து எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. அப்போ மார்னிங் அண்ட் நைட் டைம் ஒரு 5 நிமிட்ஸ் வந்துட்டு அந்த ஹாட் வாட்டர், அந்த உப்பு, அந்த மிக்ஸான இருக்கிற வாட்டர் வந்துட்டு நம்மளோட அந்த ப்ரைவேட் ஏரியாவில் ஒரு 5 மினிட்ஸ், மார்னிங் 5 மினிட்ஸ், ஈவினிங் 5 மினிட்ஸ் அப்படி நீங்கள் உட்காந்து எடுக்கும் போது ஸ்டிச் வந்துட்டு வித்தின் 5 எனக்கு 5 டேஸில் வந்துட்டு ஸ்டிச் வந்துட்டு காஞ்சி விழுந்துடுச்சு. ஸோ நான் இதை தான் பண்ணேன். இது பண்ணும்போது உங்களுக்கு பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக அது காஞ்சிடும். ப்ளஸ் நீங்கள் ஆயில்மெண்ட்டும் மெடிசனும் தருவாங்க, அதையும் யூஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு. செகண்ட் திங், 10 டேஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபீட்லாம் எப்படி கொடுக்கணும்னு ஆல்ரெடி நம்ம கற்றுருப்போம். குழந்தைய எப்படி பிடிச்சிட்டு கொடுக்கறதுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை யாராச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம அதெல்லாம் கற்றுப்போம். குழந்தை வந்துட்டு எப்பயுமே பால் குடித்ததுக்கப்புறமேட்டு குழந்தைய இப்படி வச்சுட்டு ஒன்று தட்டணும். அந்த குழந்தை வந்துட்டு ஏப்பம் விடுதாங்கிறது பார்க்கணும். அந்த ஏப்பம் வந்ததுக்கப்புறமேட்டு தான் குழந்தைய கீழே படுக்க வைக்கணும். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு அதை சொல்ல விட்டுட்டு, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குழந்தைய படுக்கும்போது மூக்குலேருந்து வாயிலேருந்தெல்லாம் குழந்தைக்கு வந்துட்டு பால் வரும். என் குழந்தைக்கு அந்த மாதிரி வந்ததெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் வேறு பேபிஸ்லாம் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செகண்ட் நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுங்கிறத. நம்ம குளிக்கிற விஷயம், குழந்தைய குளிப்பாட்டுற விஷயத்த நான் சொல்லிடுதேன். எங்கள் பாட்டி தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்கன்னு. என்ன குளிப்பாட்டினது என்னோட பெரிய
பெரியம்மா. என்னோடய பெரியம்மாவும் பாட்டியும் தான் வந்திருந்தாங்க என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்கிறதுக்காக. எனக்கு தோணுது கண்டினியூஸ் 1 மந்த் வரைக்கும் என் பெரியம்மா தான் என்னை குளிப்பாட்டினாங்க. அது எப்படி நான் சொல்கிறேன். 10 டேஸ் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு வந்துட்டு எண்ணெய் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்துட்டு என்னோடய ஃபேஸ்லேருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாத்ரூமில் உட்கார சொல்லுவாங்க. அப்புறம் நல்லா சூடான தண்ணியில் வந்துட்டு குளிக்க சொல்லுவாங்க. குளிச்சுடுவேன். தலையும் டெய்லியும் தலை குளிக்க சொல்லுவாங்க. டெய்லியும் தலை குளிப்பேன். அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஏன்னா நான் மலையாளின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்துட்டு மலையாளி கிடையாது. நான் வந்துட்டு தெலுங்கு பர்சன். பட் நாங்கள் கேரளாவில் இருக்கிற எல்லாமே தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது. அதனால் எனக்கு டெய்லியுமே தலை குளிக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நான் டெய்லியுமே வந்துட்டு தலை குளிச்சிருந்தேன். அந்த டைமில் எனக்கு ஃபீவரோ ஜலதோஷமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை. ஸோ டெய்லியும் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண சொல்லுவாங்க. தென் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. குளித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு மெயினான விஷயம் என்ன அவங்க பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர்த்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஃப்டர் டெலிவரி நார்மலாக இருந்தாலுமே ஒரு 5 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு ப்ரெக்னென்சியோட எஃபெக்ட் அவங்களோட வயரில் தெரியும். கரெக்டாக 5 to 7 மந்த்ஸ் வரைக்கும் இப்படி வயிறு உப்பி இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 10 to 20 கப்ஸ் வந்துட்டு நல்ல சூடான தண்ணி எடுத்துகிட்டு வயரில் இப்படி அடிப்பாங்க. ஒரு 20 கப்ஸ் ஆச்சு அடிப்பாங்க. வயரில் சைட் போர்ஷன், பேக்கு, இந்த இடத்துலலாம் நல்ல ஃபோர்ஸாக தண்ணி வச்சுட்டு அடிப்பாங்க. இப்போ நான் குளிக்கிறத பற்றி சொல்லிட்டேன். குளித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்மளோட வயரில் வந்துட்டு நல்ல காட்டன் துணி வந்துட்டு டைட்டாக வந்துட்டு பிடிச்சு கெட்டுவாங்க. அது கெட்டுறது ரொம்ப நல்லது. நம்மளோட இந்த ஸ்கின் இருக்குல்ல, ரொம்ப லூஸாக தொலைன்னு இருக்கும் அந்த வயரு. ஏன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ பெருசாக ஆகிட்டு அது டக்குன்னு கம்மியாகிடுது தானே. அதனால் அவ்வளோ லூஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக ஷேப்பாக வர்றதுக்காக நல்லா வந்துட்டு காட்டன் துணி எடுத்துகிட்டு எங்கள் பெரியம்மா எனக்கு கட்டி விடுவாங்க. அந்த மாதிரி கட்டுறதும் நல்லது. அப்புறம் நல்ல ஹேர் வந்துட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லா தலை வந்துட்டு தொடச்சி காய வச்சு எடுத்துடணும். ஏன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு அது முடி காஞ்சிடும். அப்புறம் நமக்கு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் ப்ளீடிங்கை பற்றி சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு 1 வீக் தான் இருந்துச்சு ப்ளீடிங். அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. என் பாட்டி வந்துட்டு இந்த ப்ளீடிங்லாம் ஃபுல்லும் நம்ம வயிற்றில் அங்கங்கே கட்டையாக ப்ளட் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகி போகிறதுக்காக ஒரு லேகியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க என் பாட்டி. அது என்னங்கிறது சொல்கிறேன் அந்த ரெசிபி. சின்ன வெங்காயம் லைட்டாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நெய்யில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணி எடுக்கிற அந்த டைமில் வெல்லம் இருக்குல்ல, சர்க்கரை, அதை தட்டி அதில் போட்டு அப்படியே அது குறுக்கி எடுக்கும் போது அப்படியே உருண்டையாக லேகிய மாதிரி வரும். அதில் மார்னிங் 2 ஸ்பூன் வச்சுட்டு எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட சொன்னாங்க. அது கண்டினியூஸாக ஒரு 3 to 4 டேஸ் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்கள் வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத இந்த அழுக்கு பிளட் வந்துட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன கேர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பாட்டி எப்பயுமே என்கிட்ட சொல்லுவாங்க, நிவர்ந்து படுக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு மேலே வானத்தை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பொசிஷனில் நம்ம நேராக படுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறமேட்டு காலை இப்படி வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு காலுக்கு மேலே ஒரு கால் இப்படி வச்சுட்டு படுக்க சொல்லுவாங்க. அந்த பொசிஷனில் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி இப்படி படுக்க சொல்லுவாங்க. இப்படி படுக்கக்கூடாது, குப்புற படுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட பேக் போன்லாம் வந்துட்டு ரொம்ப பெண்டாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஆகிறதுக்காக தான் சொல்கிறது. அந்த மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி படுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் நேராக படுத்திருக்கேன். சில டைம்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அப்போ சைட்லலாம் திரும்பி படுப்பேன் அப்படி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் அந்த மாதிரி நேராக படுக்கிறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு பேக் பெயின் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம தூங்குற விஷயம் நான் சொல்கிறேன். நைட்டு ஃபுல்லும் நான் சொன்னேன்ல பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்தளவுக்குலாம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் வந்துட்டு பெருசாக உங்களுக்கு தூக்கமே இருக்காது. ஏன்னா ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி. என்னோடய குழந்தை நைட்டு தூங்கிடுவான், நான் அவளை வந்துட்டு எழுப்பி நான் தான் ஃபீட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்குது. குழந்தை தூங்குறான்னு சொல்லிட்டு விடாதீங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு குழந்தைய எழுப்பி ஃபீட் கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல வைக்கும் போதே வந்துட்டு அவங்க குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். குழந்தை தூங்கினாலும் பரவாயில்ல, கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ இந்த தூக்கம்லாம் வந்துட்டு 1 மாதத்துக்கு அந்தளவுக்குலாம் இருக்காது. ஸோ டே டைமில் அவங்க குழந்தை தூங்கும் போது மேக்ஸிமம் அந்த டைமை தூங்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சும்மா வந்துட்டு இந்த ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது, இல்லை யார்கிட்டயாச்சும் பேசிட்டு உட்காந்துருக்கிறது, அதெல்லாம் பண்ணாமல்
கிடைக்கிற டைமில் வந்துட்டு நல்லா படுத்து தூங்கி எந்திரிங்க, ஓகேவா? அப்புறம் நிறைய இருக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு. அப்புறம் என்னென்னா கஷாயம், மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு கஷாயம் குடிக்க சொல்லுவாங்க, லேகியம் சாப்பிட சொல்லுவாங்க எம்டி ஸ்டொமக்கில். இது நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஆயுர்வேதிக் ஷாப்பில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு மதர் என்ன லேகியம் என்ன கஷாயம் குடிக்கிறதுங்கிறது ஆயுர்வேதிக் ஷாப்பில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. அது எப்படி சாப்பிடணும், எவ்வளோ ஸ்பூன் சாப்பிடணும், அது எல்லா டீட்டெயில்ஸுமே தருவாங்க. ஏன்னா நான் அதெல்லாம் மறந்துட்டேன், என்ன நேம் எல்லாமே மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பெட்டர் நீங்கள் ஒரு ஆயுர்வேதிக் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே சொல்லித்தருவாங்க. அந்த மாதிரி ஒரு 1 மந்த்துக்காச்சு நீங்கள் வந்துட்டு கஷாயம், லேகியம் இதெல்லாம் சாப்பிடணும். அது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் எல்லோரும் ப்ரெக்னென்சி டைமில் கால்சியம் அண்ட் விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு விட்டுருவாங்க. அது ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 5 to 6 months வரைக்கும் கால்சியம் அண்ட் விட்டமின்ஸ் டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கிட்டே ஆகணும். ரொம்ப ஹேர் லாஸ் ஆகும். 3 monthsக்கு அப்புறமேட்டு உங்களோட பாடியில் இருக்கிற மொத்த கால்சியமும் வந்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால எல்லாமே போகும். முடி ஹேர் ஃபால் ஆகும், உங்களோட வந்துட்டு ஃபேஸோட அந்த அழகு போயிடும், எல்லாமே டோட்டலாக ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்கும் ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறமேட்டு. அதனால் கால்சியம் அண்ட் விட்டமின் டேப்லெட்ஸ் கண்டிப்பாக ஒரு 5 to 6 months வரைக்கும் ஆச்சு நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் என்ன இருக்குது, மெயினான விஷயம் வந்துட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் குளிங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம், குழந்தை நம்ம மேலே யூரின் போகும், அந்த நம்மளோட பாடி நம்ம லேகியம் குடிக்கிறோம், கஷாயம் குடிக்கிறோம், நம்ம மில்க் ஃபீட் பண்ணுறோம், நம்மளை வந்துட்டு கேவலமான ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால் மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக குளித்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். அது உங்களோட ஹைஜீனுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. ஸோ இதெல்லாம் தான் காய்ஸ் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் விட்டதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணுறேன். ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறமேட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன், ஓகேவா? இதில் மெயினான ஒரு விஷயம்னு சொன்னால், எனக்கு எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் பெரியம்மா இருந்தாங்க, அண்ட் தென் மை மம்மா, என்னோடய அம்மா வந்துட்டு ஓ மை காட் நிறைய என்னோடய குழந்தையோட துணியெல்லாம் அவங்க தான் வாஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி பேக்கில் வந்துட்டு டிஸ்க் பெயின் இருந்துச்சு. அவங்களால இப்படி குனிஞ்சு ஒரு கப்பலாக வந்துட்டு என் குழந்தைக்கு தண்ணி குடி வந்துட்டு ஊற்ற முடியாது, அந்தளவுக்கு அவங்களுக்கு டிஸ்க்கு மொத்தம் போய் கிடக்குது. இருந்தாலுமே வந்துட்டு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் குழந்தைய வந்துட்டு பார்த்துருக்காங்க. என் குழந்தை அழுவும் போதெல்லாம் அவளை எடுத்து வச்சுருக்காங்க. மிட் நைட்டாக இருந்தாலும் வந்துட்டு அவங்களோட தூக்கம்லாம் இவ்வளோ வேலை டே டைம்லலாம் பார்த்துட்டு நைட் டைமில் வந்துட்டு குழந்தை அழுவும் போதெல்லாம் சில டைம்ஸ் எடுத்து வைப்பாங்க. ஸோ அம்மா கூட இருக்கிறது ஒரு சொர்க்கம்தான் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு. அதுக்கு எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னோடய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு. ஸோ என் அம்மா இருந்தனால தான் என்னால் இவ்வளோ வந்துட்டு நான் ஃப்ரீயாக என் வீட்டில் இருந்தேன். என் அம்மாக்கும் எனக்கும் அடிக்கடி இந்த கிளாஷ்லாம் நிறைய வரும். எல்லா அம்மா பொண்ணுக்கும் சின்ன சின்ன கிளாஷஸ், சண்டை எல்லாமே நடக்கும். எங்கள் 2 பேத்துக்கும் எக்ஸ்ட்ராடனரியாக நடக்கும். ஏன்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வைபே செட் ஆகாது. நான் ஒன்று சொன்னால் எங்கள் அம்மா 2 சொல்லுவாங்க. பட் அந்த டைமில் என்னை ரொம்ப வந்துட்டு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. எங்களது நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு அம்மா வீட்டில் இருக்கும்போது நிறையா மிஸ் பண்ணுறேன். சில பேர் அம்மா இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்களோட இதெல்லாம். பட் ஏதோ ஒரு தெய்வம் என்ன வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல மம்மா தந்திருக்காங்க. ஸோ மம்மா எப்பயுமே ஆல்வேஸ் எப்படி சொல்கிறது ப்ரீஷியஸ் தான். அவங்க என்றைக்குமே என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். பட் தெரியல, நிறைய இடத்துல என்னை விட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். நான் அது எல்லாத்தையுமே மறந்துட்டேன். டைமில் எனக்கு எல்லாமே அவங்க பண்ணாங்க. ஸோ எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் காய்ஸ். நான் இதில் வந்துட்டு ஏதாச்சும் நான் சொல்ல விட்டுருந்தேன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு என்னோட நாலேஜில் எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பை காய்ஸ்.